மாமி. ஹலோ ஹலோ, மகாதேவன் சாரா? ஆமா, சொல்லுங்க மாமி. நானே உங்க கூட பேசணும்னு இருந்தேன். எஸ்ஐ வந்து விஷயத்த சொன்னாரு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. பரவாயில்ல. அவரோட சஸ்பென்ஷன்? அந்த சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க மாமி. நீங்க மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லனா இந்த சஸ்பென்ஷன் மேட்டரை அவரோட சர்வீஸ் ரெஜிஸ்டர்ல ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. நாளைக்கு ஏதாவது ப்ரமோஷன் வரப்ப அவருக்கு பெரிய மைனஸ் பாயிண்டா இருந்திருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மாமி. ஏதோ நல்லது நடந்தா சரி. ஆனா நான் இப்போ ஃபோன் பண்ண வந்த விஷயம், நேத்து வேலையெல்லாம் முடிச்சிட்டு சித்த கண்டா சந்தேன். யாரோ கூப்பிடுற மாதிரி இருந்தது. கண்ணை திறந்து பார்த்தா எதிர்த்தாப்புல சித்தர். பூட்டின கதவு பூட்டின மாதிரியே இருந்தது. எனக்கு ஒன்றும் புரியல. கனவா நிஜமானே தெரியல. அந்த சித்தர்கிட்ட பேசுனீங்களா? அவர்கிட்ட நாம டிஸ்கஸ் பண்ண விஷயத்த கேட்டீங்களா? கேட்டேன். கூடிய சீக்கிரம் அவர் வந்துருவார்னு சொன்னார். அப்புறம் என்ன வல்லம் பக்கத்துல இருக்கிற மலை கோவிலுக்கு பிரதோஷத்தன்னைக்கு போய் தரிசிச்சுட்டு வர சொன்னார். அந்த கோயிலுக்கு போய் ஈஸ்வரனை தரிசிச்சுட்டு வந்த பிறகு எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும்னு சொன்னார். ரொம்ப நல்ல விஷயம் மாமி. எந்த கோவில் சொன்னீங்க? வல்லம் பக்கத்துல ஒரு மலை கோவில்னு சொன்னார். வல்லம் பக்கத்துலயா? அதுவும் சிவன் கோயில். வல்லம்ல ஒரு மலை கோயில் இருக்கு. அதுவும் அது ஒரு முருகன் கோயில் மாமி. அதை விட்டா இந்த பக்கம் தஞ்சாவூர் சைடுல மலையே கிடையாது. அப்புறம் எப்படி அங்க வல்லம் பக்கத்துல மலை கோயில் இருக்கு, அதுவும் ஒரு சிவன் கோயில்னு சொல்றீங்க? எனக்கே ஆச்சரியமா இருக்கு மாமி. நல்லா தெரியுமா? வல்லம்னு தான் சொன்னாரா? சுவாமி அங்கதான் சொன்னார். வர திங்கக்கிழமைக்கு பிரதோஷம் வர்றது. அண்ணா கிட்ட சொல்லியிருக்கேன். அவரும் வரேன்னு சொல்லியிருக்கார். மன்னியும் கூட வரேன் இருக்கா. விஷயத்தை உங்களண்ட சொல்லலான்னு தான். மாமி, நானும் உங்க கூட வரேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? சிரமம்லாம் ஒன்றும் இல்லை மாமி. அவரே இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்றாருன்னா அங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தோணுது. நானும் வரேன் மாமி. சரி வாங்கோ. ஆமா, எப்படி நீங்க அங்க போறீங்க? அண்ணாவே வண்டி ஏற்பாடெல்லாம் பண்றார். ரொம்ப நல்லது மாமி. நீங்க டைம் மட்டும் சொல்லுங்க. நான் அந்த டவுன் ஹால் கிட்ட வெயிட் பண்றேன். சரி, நான் வச்சுட்டுமா? சரி, பார்க்கலாம் மாமி. குட் மார்னிங் டாக்டர். பேஷண்ட்ஸ்க்கு எல்லா மெடிசன்ஸும் ரெகுலராக கொடுத்துட்ருக்கீங்களா? எஸ் டாக்டர், கொடுத்துட்ருக்கோம். ஓகே டாக்டர், கும்பகோணத்தில் இந்த பேஷண்ட் இருந்ததுக்கும் உங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இருக்குன்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது, ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதை சொல்லக்கூடிய ஒரே ஆள் இந்த பேஷண்ட் மட்டும்தான். அவருக்கு தான் இன்னும் கான்ஷியஸ் வரலையே. டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டை பத்தி டெக்னிக்கலா எனக்கு தெரியாது. ஆனா ஷாக் ட்ரீட்மெண்ட்னு சொல்றாங்களே, அது பண்ணா இவ விஷயத்துல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா? ஷாக் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு பேஷண்ட் சில சமயம் ரொம்ப வைப்ரண்ட்டாக போவான். 10 பேர் சேர்ந்தா கூட அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவனை நார்மல்ஸி கொண்டு வரத்துக்காக ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதுவும் ரொம்ப யோசிச்சு தான் கொடுப்போம்.
இல்ல டாக்டர், இவனை இப்படி எவ்வளவு நாள் தான் வச்சிருக்கிறது? உங்களை யார் இப்படியே வச்சிருக்க சொன்னா? உங்களுக்கு என்ன வேணுமோ செய்யுங்க. உங்க ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட ஒரு சைன்டு லெட்டர் வாங்கி கொடுங்க. அவனை உங்க கஸ்டடியில் எடுத்துட்டு போங்க. தட்ஸ் இட். இல்ல டாக்டர், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் சொல்ல வந்தது, உங்க ட்ரீட்மெண்ட் பேட்டர்ன்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் வருமாங்கிற மீனிங்ல தான். எனிவே, இந்த அக்யூஸ்டோட பிரசன்ட் கண்டிஷனோட ரிப்போர்ட்டை எங்க ஹையர் அபிஷியலுக்கு நான் கொடுக்கணும். ஸோ அந்த ரிப்போர்ட்டை நீங்க கொடுத்தீங்கன்னா நான் அனுப்பி வச்சுருவேன் டாக்டர். ஓகே, கம் டு மை ரூம். டாக்டர், இந்த கேஸ் ரொம்ப சென்சிட்டிவான கேஸ். ஏற்கனவே கும்பகோணத்தில் இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. அதனால இப்போ எனக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கு டாக்டர். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது பிரெயின் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதால அவசரப்பட்ட ஒரு பிரயோஜனமும் இல்லை. பை த வே, இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யார் டாக்டர்? தெரியலையே. அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? கடவுள் நம்பிக்கை இல்லாம யார் டாக்டர் இருக்காங்க? கடவுள் இல்லைன்னு வெளியே பேசுறவங்க வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சாமி படம் இருக்கும், 1008 யாகம் நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அவ்வளவுதான். நீங்க விஷயத்த சொல்லுங்க. இந்த பேஷண்டோடைய பேரு விஸ்வநாதன். இவர் ஒரு ஹிஸ்டரி ப்ரொஃபஸர். அது மட்டும் இல்லை, ஆர்கலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஹீ இஸ் அ லைஃப் டைம் மெம்பர். ஏன்னா பக்தி கொஞ்சம் அதிகம், அதனால அப்சஷன் சிண்ட்ரோம்ல கொண்டு போய் விட்டுருக்கு. கடைசியில உலகத்தை காக்கிற சக்தி ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லி அதை கண்டுபிடிக்க போய் அங்க ஆக்சிடென்ட் நடந்து இப்போ சென்னையில ட்ரீட்மெண்ட்ல இருக்கார். நீங்க அவர்கிட்ட பேசி பாருங்க, அவரை பேஷண்ட்னே சொல்ல மாட்டீங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு டாக்டர். எஸ், ஆனா அவருக்கு தான் தான் விஸ்வநாதன்கிறது தெரியாது. அதுதான் அவருக்கு மறந்து போச்சு. மற்றபடி எந்த டாபிக், நாட்டு நடப்பு, எது வேணா கேளுங்க, ஃபிங்கர் டிப்ஸ்ல சொல்லுவார். இதுக்கு என்ன சொல்ல வரீங்க? அதனால தான் சொல்றேன் இன்ஸ்பெக்டர், அவசரப்பட்டீங்கன்னா எந்த ரிசல்ட்டுமே கிடைக்காது. ஓகே டாக்டர், எவ்வளவு சீக்கிரத்தில் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் முடிச்சு கொடுத்துருங்க. யோ ஐயா வராரியா? சார் சார் சார், ஒரு நிமிஷம் சார். என்னம்மா? கும்பகோணத்துல இருந்து அட்மிட் இருக்கிற பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு சில பேர் வராங்க சார். அதுவும் ராத்திரியில மட்டும்தான் சார் வராங்க. அவங்கள பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு சார். சார், தயவு செஞ்சு நான் சொன்னதா யார்கிட்டயும் சொல்லாதீங்க சார். நான் வரேன் சார்.
கான்ஸ்டபிள்ஸ், சார் இன்னில இருந்து உங்க 2 பேருக்கும் இங்க தான் நைட் டியூட்டி. சந்தேகப்படும்படி யாரையாவது பாத்தீங்கன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே? ஓகே சார். அப்பா, ஜிலு ஜிலுன்னு இந்த காற்று, இந்த பசுமையான சூழ்நிலை, இதெல்லாம் மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? சந்தோஷம்னு ஞாபகம் வருது. எங்கே ஒரு சுட்டி பொண்ணு ஸ்ருதி, ஒரு நாள் தான் சந்தித்தேன். பட் பாரு, என்கிட்ட எவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டா, மனசில் அப்படியே நிலச்சி போயிட்டா. அவளை நீ கூட்டிகிட்டு வந்திருக்கலாமே. ஸ்கூல் இருக்கு இல்லையா, வீக் டேஸ். அப்புறம் அவ அப்பாவோட தான் 5 days அவ இருப்பாள்ல. அப்பாவோடையா? வா வா. நான் இப்படி சொல்கிறேனேன்னு கோவப்படாதீங்க. அன்னைக்கு என் ஃப்ரெண்டு மேகனா ஜேர்னலிஸ்டாக இருக்காளே, அவளை கூட்டிகிட்டு வந்தப்போ அவ முகத்தில் அடிச்சாப்புல நீங்கள் வராதீங்கன்னு சொல்லிட்டீங்க. அவ ரொம்ப வருத்தப்பட்டா. அவ சொல்கிற எந்த ஒரு விஷயமும் எதுவுமே உங்களுக்கு ஞாபகத்தில் வரலையா? என்னன்னே தெரியல. அந்த விஷயங்களை சொன்னாலே இயல்பா இருக்கிற உங்க முகம் மாறிடுது, கோவமாயிடுறீங்க. பொதுவா அறிமுகமாகாதவங்க கிட்ட கூட நீங்க ரொம்ப அன்பா பழகுவீங்க. உங்க மேல உண்மையிலேயே அன்பு செலுத்துறவங்க, அக்கறை காட்டுறவங்க சொல்றத கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம்ல. பாருமா, எனக்கு இந்த வேண்டியவங்க வேண்டாதவங்க எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. நான் ஒரு எம்டி பாத்திரம் மாதிரி எல்லாத்தையும் உள் வாங்கிக்குவேன். பட் இந்த மாதிரி சில விஷயங்கள் வரும்போது மட்டும் நான் ஒரு மாதிரியாக ரியாக்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சாரி, உங்களை வருத்தப்பட வைக்கிறதுக்காக நான் இதை சொல்லலை. அது என்னமா பெரிய வெங்காய வருத்தம்? இதுலலாம் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. தினம் அந்த பேப்பரை கொண்டு வந்து தராங்க என்கிட்ட. அதை வர நியூஸை படிக்கும் போது தான் எனக்கு இந்த வருத்தம் எரிச்சல் எல்லாமே வருது. என்ன ஆச்சு இந்த உலகத்துக்கு, இந்த ஜனங்களுக்கு தான் என்ன ஆச்சு? எங்கே போயிட்டுருக்காங்க? எங்கே யாருக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்கிறதா தெரில, ஒரு டிசிப்ளின் இல்லை, ஒரு சென்ஸ் ஆஃப் வேல்யூஸ் இல்லை, தான் தோன்றித்தனமாக போயிட்டுருக்காங்க. சுயநலம் தான் முக்கியமாக இருக்குது. வெறும் காசு சம்பாதிக்கிறது மட்டும் இவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கா மாதிரி இருக்குது இந்த நியூஸ் எல்லாம் படிக்கும்போது. இவங்க இப்படி இருக்காங்களா? அந்த பக்கம் அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு மக்கள்னு ஒன்று இருக்கிறதையே மறந்து போயிட்டு துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் கூட டாலரேட் பண்ணிடலாம். ஆனால் எனக்கு இந்த எதிர்கால இந்தியாவை நினைச்சாதான் பயமாக இருக்குது. இன்னைக்கு இந்த யூத்து, இந்த இளைஞர்கள் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நோ டிசிப்ளின், நோ மொராலிட்டி. அவங்க போற பாதை, அந்த போக்கே சரியில்லை. நான் சொல்றேன், தங்களை தானே அழிச்சிட்டு இருக்காங்க. பொதுவா சொல்லணும்னாமா, இப்ப இந்த உலகம் எப்படி இருக்கு தெரியுமா? பிரேக் இல்லாத வண்டி மாதிரி போயிட்டு இருக்கு. எவ்வளவு தூரம் போகும்? தறி கட்டி எங்கேயாவது போய் நிற்கும், மோதும், அது அழியிற காலம். ஆமா, அழியிற காலம். அதை வேற யாரும் அழிக்க வேண்டாம், நம்மளே நம்ம அழிச்சுக்கிறோம். அதான் அது மாதிரி தான் போயிட்டு இருக்கேன். நான் இதுக்கு தான்மா தினம் சர்வேஸ்வரனை வேண்டிக்கிட்டு 48 நாள் விரதம் இருக்கேன். ராத்திரி ஒரே ஒரு வேளை பால் மட்டும் தான் குடிக்கிறேன். எனக்கு உட்காரணும், கொஞ்சம் டயர்டா இருக்கு. எனக்கு ரொம்ப இரிட்டேட் பண்ணுது நியூஸ் எல்லாம். அவனை வேண்டிட்டு தான் பாக்குறேன். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க. கொஞ்சம் தண்ணி வேணும் ப்ளீஸ். நான் இதை உடனே தண்ணி கொண்டு வரேன். அப்பா 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 அப்பா, எந்திரிங்கப்பா. யாராவது வாங்களே. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? யாராவது ஒரு நிமிஷம் வாங்க. யாராவது வாங்களே. அப்பா 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 அப்பா.
இருக்காங்களேங்க, யாரையுமே காணோம். இங்க எங்கேயாவது இருப்பாங்க. ஐயோ, யாரும் இல்ல. அங்க அப்பா அன்கான்ஷியஸா இருக்காரு. We need to do இங்க தான் something. எங்கேயாவது டீ குடிக்க போயிருப்பாங்க. ஐயோ, ப்ளீஸ் do something now. ப்ளீஸ் சிஸ்டர். தேடி பாருங்கம்மா. ஏண்டா டேய், அறிவு இருக்குதாடா உங்களுக்கு? எங்கடா போனீங்க? டீ சாப்பிட போனேன். டீ சாப்பிட்றதுக்கு இவ்வளோ நேரமாடா? ஏண்டா இலை போட்டு பால் ஊற்றி சக்கரை போட்டு நீங்களே குடிச்சிட்டு வரீங்களாடா? ஏண்டா டேய், இவனுங்கெல்லாம் சேர்ந்து தூக்கிட்டு வந்துக்கிறானுங்கடா. எங்கேயாவது பாழுங்கணத்தில் போட்டு நடங்கன்னு வச்சுக்க, அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெயிலில் கம்பி பண்ண வேண்டியதான். ஜாக்கிரதை, சீஃப் டாக்டர் மாத்திரம் தெரிஞ்சுது உங்களை ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணுறாரு. இனிமே அப்படி நடக்காதுண்ணே, தெரியாம பண்ணிட்டேண்ணே. என்னடா தெரியாம பண்ணிட்டேன்? என்ன தெரியும்? இனிமே தப்பு நடக்காதுண்ணே. கழுத்தில் சைன் போட்டுக்கிறல, சாயந்தரம் செலவுக்கு பார்த்துக்கோ. என்னண்ணா நீ? டேய், சீஃப் டாக்டர் வராரு, சவுண்டு கொஞ்சம் பலமாக கொடுப்பேன், அப்படியே மெர்சலான மாதிரியே இருங்க. சரிண்ணா. இல்லடா, 2 பேருக்கு ஒரே நேரத்தில் வயிற்றால போதா? அதுக்கு தான் ஒன்னா போய் உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்றது. எங்கிட்ட கட்டி மாத்திரை கொடுத்துருப்பேன்ல. பாண்டி, என்ன சத்தம் இங்க? அது சார் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் சார். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இருக்கிறானுங்க சார். உங்களை வச்சு என்ன சார் பண்ணுறது? வந்து கவனிச்சுக்கிறேன் உங்களை. டேய் வா, டாக்டர் ரொம்ப கோவத்தில் இருக்கிறாரா? நீங்கள் கசாப்புகளில் தொங்குற ஆடு மாதிரி தலையை தொங்க போட்டு ஓரமாக போய் நில்லுங்கடா. சரிண்ணா. போங்கடா. How is the patient condition? கொடுங்க. குடுமா இந்தாங்க டாக்டர். டேய், டேய், என்னடா நமச்சு அதெல்லாம் பெருசு பார்த்து வர்றா. நீங்க போங்கடா. டேய், ஊசி வர்றாரா? ஊசி போடா போங்கடா. ஊசி போங்கடா. ஏடா டேய், உங்களுக்கு வேற தனியா தபால் பண்ணுமா? தெளிவாகிறான்டா. ஓம் நமச்சிவாயம். போயிட்டாங்க. அப்பா பெருசு மடமாகிடும் போல இது இந்த ஏரியாவிய. ஓம் நமச்சிவாயம். அது பேஷண்ட் கண்டிஷனை மானிட்டர் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க. ஓகே டாக்டர். டாக்டர், பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையே. இட் இஸ் ஹைப்போகிளிசீமியா. அவர் சரியா சாப்பிடாதனாலையும் ஏஜ் ஃபேக்டர்னாலையும் பிளட் ப்ரெஷர் டவுன் ஆயிருக்கு. இல்ல டாக்டர், அவர் சரியாவே சாப்பிடுறதில்ல டாக்டர். ஏதோ ஜனங்களுக்கு நன்மை செய்யணும்னு தினமும் விரதம் இருக்கிறேன்னு சொல்றாரு. தினம் ஒருவேளை, அதுவும் 1 glass of milk டெய்லி நைட் டைம்ல சாப்பிடுறாரு. அவ்வளவுதான் டாக்டர். அதனால தான் டாக்டர் இவர் இவ்ளோ வீக்கா இருக்காருன்னு தோணுது. அவர் சரியா சாப்பிடலங்கிறது என் கவனத்துக்கே வரலையே. என்ன டாக்டர்? எஸ் டாக்டர். இங்க வாங்க. வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? அவர் ஒரு பேஷண்ட், மென்டலி இம்பேலன்ஸ்ட் ஆனவர். அவர் எப்படி விரதங்கிறதன் சாப்பிடாம இருக்க முடியும்? எப்படி அலோவ் பண்றீங்க நீங்க?
அவர் கான்ஷியஸ் வந்தோன்னு என்கிட்ட சொல்லுங்க. பர்சனலா நானே அவர்கிட்ட பேசுறேன். இந்த பாருங்க டாக்டர், டியூட்டி நர்ஸ் கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுங்க. புரியுதா உங்களுக்கு? ஓகே டாக்டர், ஓகே. சாரிமா, ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹிம். தேங்க்யூ டாக்டர். இப்போ ஐவி கொடுத்துருக்கோம். ஸோ he will be all right. Don't worry about him. தேங்க்யூ டாக்டர். 1 minute டாக்டர். டாக்டர், அப்பா அன்கான்ஷியஸா இருந்தப்போ நான் வார்ட் பாய்ஸ்க்காக இந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க தேடி அலைஞ்சேன் டாக்டர். ஒருத்தர் கூட இல்லை டாக்டர். நான் நர்ஸுங்க கிட்ட கேட்டேன், அவங்களும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். கடைசியில பேஷண்ட்ஸ் அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. யோ, என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க? சார், நான் முக்கியமான ஆபரேஷன் சார், கூட மாட இருந்தேன் சார். மிச்ச வார்ட் பாய்ஸ் எல்லாம் எங்க போயிருந்தாங்க? எல்லாம் அவங்கவுங்க ஒரு வேலையா தான் சார் இருந்தாங்க. கிழிச்சாங்க. டாக்டர், இன்னைக்கு டியூட்டில இருக்கிற வார்ட் பாய்ஸ் எல்லாரும் என் ரூமுக்கு வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். Give the list to me. ஏமா, ஒரு 2 நிமிஷம் விட்டுருந்தேனா அவர் போயிருப்பாருல்ல. போறவரை கூப்பிட்டு போட்டு குதிட்டியம்மா. உங்ககிட்ட நான் என்ன துட்டா கேட்டேன்? உன்னை கிருத்தியா, சி, போ. எனக்கா ட்ரை பண்ணுறீங்க? ஆமாம் சார். என்ன ரொம்ப லேட் ஆயிடுச்சா? இல்லை இல்லை, நோ ப்ராப்ளம். என்ன விஷயம் விவேக்? சார், நான் சொல்கிறத மேகனா கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த மந்திரவாதிகிட்ட போகிறதா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க விவேக்? ஆமாம் சார். மேகனா ஒரு விஷயத்தில் முடிவெடுத்துட்டாங்கன்னா அந்த காரியம் முடிகிற வரைக்கும் அதை விட்டு வரவே மாட்டாங்க. அங்கேருந்து எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன் விவேக், அந்த மந்திரவாதியோட அட்ரஸ், அட்லீஸ்ட் அவரோட ஃபோன் நம்பர் கூடவா உங்ககிட்ட இல்லை? ஆக்சுவலாக கும்பகோணத்தில் அந்த மந்திரவாதியை கம்யூனிகேட் பண்ணது எல்லாமே மேகனா தான் சார். இப்படி ஒரு அவசியம் வரும்னு அப்போ நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ அந்த விஷயம் எனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக இப்போ அவங்ககிட்ட நம்பர் கேட்டால் அவங்களுக்கு கண்டிப்பாக டவுட் வரும். இன்னைக்கு கொல்லிமலைக்கு கிளம்புறாங்க. எப்படி போகிறாங்க? ஐ மீன் போர்ட் ஆஃப் ட்ராவல். எப்படி காரில் தான் சார் போவாங்க. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி போகிறாங்க என்னன்றது நமக்கு தெரியணும். ஏன்னா நம்ம எதிரியை எப்பவும் குறைவாக நினைக்கக்கூடாது. அடுத்து நம்மளுடைய வேலை சுகந்தியை கடத்தி வச்சிருக்கிற அந்த கிரிமினல்ஸை தேடி கண்டுபிடிக்கிறதா தான் இருக்கணும். அங்கே கொல்லிமலைக்கு போய் மேக்னாவை தேடுற மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால் நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க? விவேக், எப்படியாவது மேக்னாவை கன்வின்ஸ் பண்ணி அவங்க கூட நீங்கள் ஜாயின் ஆகிடுங்க. நான் ஒரு பீப் மீட்டர் தரேன். சரி சார். அந்த காலத்து பேஜர் மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தெரியாத மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் அந்த பீப் சவுண்டை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன் விவேக். இல்லை சார், நான் திடீர்னு வரேன்னு சொன்னால் அது அவங்க நம்புவாங்களா? நம்புற மாதிரி சொல்லுங்க விவேக். என்ன விவேக், உங்களுக்கு மேகனாவை பிடிக்கும்ல? ஐ மீன் லவ் பண்ற அளவுக்கு. சார் இல்லை சார், அவங்க எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். விவேக், ஃப்ரெண்டுக்காக
எந்த ஒரு இளைஞனும் இவ்வளவு டைமும் கன்சர்னாகவும் இருக்க மாட்டாங்க. பிரதர், எனக்கே காது குத்துறீங்க. சரி, நான் கிளம்புறேன். நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க, மற்ற விஷயங்களை பேசி முடிச்சுடுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி மேகனா கூட போறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே சார், வரேன். பாய். உமா, அன்னைக்கே இங்க வராதீங்கன்னு சொன்னார் உங்க அப்பா. இப்ப என்ன பார்த்தா அவர் நார்மலா பேசுவாரா? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கண்டிப்பா உங்ககிட்ட அவர் நார்மலா பேசுவாரு. வாங்க, அப்பாவை பார்க்கலாம். அதுவும் இல்லாம அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச கிருபானந்த வாரியார் எழுதின பெரிய புராணம் புக்கை வேற அவருக்கு கிஃப்ட் பண்ண போறீங்க. அது ஒண்ணு போதாதா? என்னாச்சு? என்னாச்சு? அங்க பாருங்க, அங்க எதிரில் வீல் சேர்ல ஒரு பேஷண்ட் உட்கார்ந்துருக்கான்ல, ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் கிரிமினல் அவன். பாம்பேல இருக்கிற பெரிய குரூப்போட ஆள் அவன். இவங்க வேலையே தமிழ்நாட்டில் இருக்கிற விலை மதிப்பற்ற கோயில் சிலைகளையும் மற்ற புராதன பொருட்களையும் கடத்திக்கிட்டு போய் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல விற்கிறது தான் இவங்களோட வேலையே. நான் ருத்ரம் தொடர்ல இவனை பத்தி டீட்டெயிலா எழுதியிருக்கேன். பார்க்கவே பயங்கரமா இருக்கா. ஏன் இருக்க மாட்டான்? கும்பகோணத்துல இருக்கிற ஒரு சிவன் கோவில்ல இருந்து விலை மதிப்பு மிக்க ஒரு நாகாபரணத்தை அவங்க திருடுறதுக்கு பிளான் போட்டாங்க. ஆனா அந்த கோவில்ல நடந்த ஒரு நம்ப முடியாத அமானுஷ்ய விஷயத்துல இவன் கூட இருந்த ஆளை நாய் அத அந்த பைரவர் அனுப்புனதுன்னு சொல்றாங்க. அது அவனை கடிச்சு கொன்னுடுச்சு. இவன் மட்டும் அங்கே இருந்த மரத்துல ஏறினதுனால தப்பிச்சிட்டான். ஆனா அந்த பயங்கரமான சம்பவத்தை நேர்ல பார்த்ததுல இவனுக்கு சுயநினைவு போயிடுச்சு. என்ன சொல்றீங்க? கேட்கவே பிரமிப்பாவும் பயமாவும் இருக்கு. இப்படிப்பட்ட கிரிமினல்ஸோட அப்பாவையும் இந்த ஹாஸ்பிட்டல்ல தங்க வைக்க வேண்டியிருக்கேன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அமானுஷ்யமான விஷயமா தோணல. மனிதர்கள் பண்ண சதியாத்தான் நினைக்கிறேன். இவங்களோட ஆப்போசிட் கேங் அன்புக்கரசன்னு ஒருத்தர் இருக்கான். அவனே பிளான் பண்ணி இதை எக்ஸிக்யூட் பண்ணிருப்பானோன்னு தோணுது. மற்றபடி இந்த மாதிரி அமானுஷ்ய விஷயங்கள்லாம் கோயில பைரவர் காக்குறாருன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் என்னால நம்ப முடியல.
அதை நீங்க நம்புறீங்களா? நான் நம்புறேன். ஆனா நீங்க நம்பாம இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. உங்களுக்கு உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கணும் இல்ல? மாடர்ன் சயின்ஸை நீங்க ரொம்ப நம்பணும். இந்த மாதிரியான விஷயங்கள் பைரவர், ஐயனார் மாதிரி காவல் தெய்வங்கள் பண்ண அற்புதங்களை என் அப்பா சொல்லி நான் கேட்டிருக்கேன். இவ்வளவு ஏன்? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மெடிக்கல் நாலேஜ் கொஞ்சம் கூட இல்லாத எங்க அப்பா திருநெல்வேலியில நாடி முறையில தொப்புள் கொடி சுத்தி பிரசவத்துல கஷ்டப்பட்ட ஒரு பொண்ணை காப்பாத்தினதா அங்க இருக்கிற சீஃப் டாக்டரே சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன சொல்றீங்க மேக்னா? உமா, இங்க பாருங்க. அந்த காலத்துல இருந்த பெரியவங்க மக்கள் தப்பு பண்ணாம ஒழுக்கமா இருக்கணுங்கிறதுக்காக, ஒரு பயம் வரணுங்கிறதுக்காக சொன்ன விஷயம்தான் கடவுள். அதை பத்தின கற்பனை கதை தான் புராணங்கள்ல நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. இதையே பாசிட்டிவா சொன்னா, மக்களுக்கு கஷ்டங்களையும் சோதனைகளையும் தாங்கிக்கிறதுக்கு வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணப்பட்ட விஷயம்தான் கடவுள். இல்ல மேக்னா, இந்த டாபிக்கை பத்தி பேசி எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகணும்? வாங்க போலாம். கம். என்னம்மா பார்த்துக்கினே போறீங்க? பார்த்து செய்யுங்க. யார் தெரியுது இல்ல? எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ ஒன்னும் கதை விடாத. யாரு? நான் கதை விடுறேனா? அம்மா பார்த்துமா, ஒரு சாவகாசம் சரியில்லை. இவங்க கூட சேர்ந்தீங்கன்னு வச்சுக்கோ, எங்கேயாவது போலீஸு கேஸுன்னு மாட்டி விட்டு போடும். ஏதோ பெருசு நம்மகிட்ட வந்து பழகி நிற்கிறாரு, போயின்னு வந்து நிற்கிறேன்ற ஒரு விசுவாசத்தில் சொல்கிறேன். அட, என் குழந்தைங்களுக்கு பிஸ்கட் வாங்க காசு கொடுக்க கட்டி கூட பரவாயில்ல. இந்த பொண்ணு சாவகாசம் வச்சுக்காத. எவ்வளவு பெரிய ஆள்னு அந்த வார்டு பாய் சொல்றதை பார்த்தா, அவன் சம்பந்தப்பட்ட ஆளுங்களுக்கும் இவனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியுதே. பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய பாண்டிய இந்த அக்யூஸ்ட் சம்பந்தப்பட்டவங்க யாரோ செட் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. அப்போ கும்பகோணம் ஹாஸ்பிட்டல்ல இவனை கடத்த முயற்சி பண்ண மாதிரி இங்கேயும் ட்ரை பண்ணலான்னு தோணுது. எதுக்கும் போலீஸ் கிட்ட இதை சொல்லி வைக்கணும். மேக்னா, வாங்க போலாம். கம்.
நீங்க போங்கயா. ஏன் என்னாச்சு? யோ வரும்போது சொல்லிட்டு வர மாட்டியா? அவர் தான் பெரிய மனுஷன், 1008 வேலை இருக்கும். உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிக்கிறேன், என் நம்பர் இருக்குதுல்ல, ஃபோன் பண்ணிட்டு வா, ஃபோன் பண்ணிட்டு வானா ஃபோன் பண்ணாம நீ பாட்டுக்கு வர. நீ பாட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு வர மாதிரி வந்துட்டு போயின்னு இருக்க. இப்ப என்னாச்சு? என்ன ஆச்சா? வெளியில 4 போலீஸ்காரங்களை போட்டு வச்சுக்கிறாங்க. கும்பகோணம் செல திருட்டு கேஸ்ல வந்து அட்மிட் ஆயிட்டுக்கிறானே, அவனை பார்க்க ஆளுங்க வந்து போயின்னுக்கிறாங்க. நீ அவனை கொளுத்தி போட்டு போய்க்கிறான். போலீஸ்காரன் ரைஃபில் வச்சுன்னு ரெடியாகிறான். விரல விட்டு வலிச்சான்னா அவ்வளோதான். வாங்க போலாம். ஏன்பா முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறேன், ஏதாவது பார்த்து செய்யுப்பா. டேய் சார், ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு வா. இந்தாயா. டேய், இதே முட்டாள்தனத்தை தான் கும்பகோணத்துல பண்ணீங்களா? உங்களை குத்த சொல்லி பிரயோஜனம் இல்லடா. காளி அந்த மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வச்சிருக்கான். இப்ப மட்டும் நான் இந்த ஆபரேஷன் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? இல்ல போன சண்டை யாருமே இல்ல. பேசாத. இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு ஐக்கியம் பத்தாது. இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. என்ன பண்ணணும்னு நான் டிசைட் பண்றேன். வாங்க. என்னடா இது சப்ப மேட்ரு, இதுக்கு போய் இவ்வளோ டென்ஷன் ஆகுறானுங்க. என்னமோ பொண்டாட்டி ஆடி மாதம் மாமியார் வீட்டில் விட்டு போகிற மாதிரி இப்படி டென்ஷன் ஆகுறானுங்க. இது சரிப்பட்டு வராது. அடுத்த வாட்டி அதிகமாக கேட்கணும்னு நினைக்கிறேன். குழந்தைங்களா, வந்த வரைக்கும் பிஸ்கெட் வாங்கிட்டு வரேன். வரும் பிரதோஷ தினத்தன்று வல்லம் ஊருக்கு பக்கம் உள்ள மலைக்கோவிலுக்கு சென்று நவநாயக சித்தர்கள் வழிபடும் சிவஸ்தலம் இருக்கிறது. அங்கு உன் பாதங்கள் படும்போது நல்ல மாற்றங்கள் தொடங்கும். டிரைவர் வண்டி நிப்பாட்டுங்க. சரி சார். சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். இங்க வல்லம்ல மலை உச்சில ஒரு சிவன் கோவில் இருக்கு. ஆமாம் சார். அதை யாரை கேட்டாலும் தெரியலன்னு சொல்றாங்க. அது அந்த கோவிலுக்கு இப்படி நேராக உள்ள ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் போனீங்கன்னா அந்த கோவில் தெரியும் சார். ஓ, அது இங்கே தான் இருக்குங்க. ஆமாம் சார், இப்படி நேராக உள்ளே போகணும். ஓ சரி, தேங்க்யூங்க. ஓகே சார், தேங்க்யூ. அதோ அந்த கோவிலா தான் இருக்கணும். எது மாமி?